ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ண அப்ரிவேஷன் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கான எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி இதுக்கான டாஸ்க் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பர் டாஸ்க், டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கிராமர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கான்செப்ட் வைஸாக வந்து படிக்கணும். ஆனால் வந்து இந்த ஸ்டாட்டிக்காக உள்ளது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் இந்த அப்ரிவேஷன், டெக்னிக்கல் டேம், இந்த மாதிரி வந்து நிறைய, அதுக்கப்புறம் வந்து ஹோமோஃபோன்ஸ், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்போ ஒரே மாதிரி தான் வந்து வரப்போகுது. ஸோ ஸ்டாட்டிக்காக இதுக்கு வந்து இதான் வந்து ஆன்சர், அப்படி தானே, அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னா ஒன்று ஒன்றா மனப்பாடம் பண்ணுறத விட டெய்லி டாஸ்க்காகவும் சூப்பர் டாஸ்க்காகவும். ஸோ டெய்லி டாஸ்க், சூப்பர் டாஸ்க் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து குவிஸை வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து ஒரு 1000 அப்ரிவேஷன், 1000 ஹோமோஃபோன், இந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு குவிஸை வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை மனப்பாடம் பண்ணுறதை விட ரிப்பீட்டடாக ஒரு அன்லிமிட்டட் டைம், அடிக்கடி ஒரு 5 தடவை, 10 தடவை, 20 தடவை உங்களுக்கு ஞாபகம் வர வரைக்கும் அந்த கொஸ்டினை நீங்கள் குவிஸாக அடிக்கடி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்காது. அப்படி தானே? நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக்காக இருக்க எல்லாமே நம்ம டெஸ்ட் சீரீஸில் டெய்லி டாஸ்க்காக வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்ரிவேஷனுக்கான டாஸ்க்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல நம்ம புக்கில் இந்த அப்ரிவேஷன் வந்து எங்கெல்லாம் இருக்குது அதை நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம புக்கில் இந்த அப்ரிவேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸ் புக்கில். ஸோ வந்து இந்த அப்ரிவேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யூனிட் 3ல் வந்து வரும், பேஜ் நம்பர் 439 வந்து இருக்குது. ஓகே, நம்ம வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சிலபஸ் வைஸாக அந்த புக்கில் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து, ஸோ இந்த 439 பேஜ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ரிவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து புக்கில் உள்ளதும் கொடுத்துருப்போம், அது போக வந்து இதை பேஸ் பண்ணி வெளியே கேட்டது, எக்ஸாமில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ வந்து மற்ற எக்ஸாமில், ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து டிஎன்பிசியில் பார்த்தோம்னா டிஎன்பிசின்னு மட்டும் இல்லை, எஸ்எஸ்சியில் உள்ளதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. ஸோ மற்ற பேங்கிங் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் உள்ளது பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நம்ம வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை மனப்பாடம் பண்ணுறத விட குவிஸாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக உங்களுக்கு டெய்லி டாஸ்க்லேயே வந்து டெய்லி டாஸ்கில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். இதையும் வந்து படிச்சுக்கோங்க, சைட் பை சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே ஓகே நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை மெசேஜில் சேட் பண்ணும் போது ஏஎஸ்ஏபி அப்படிமோ, அப்படின்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், முடிஞ்ச அளவு வந்து சீக்கிரம் நாங்கள் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏடிஎம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், டிஐஒய். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சேட்டில் வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவாங்க, டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ எஃப்ஏக்யூ எல்லா வெப்சைட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ஸோ வந்து இப்போ காமனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு வெப்சைட்டில் வந்து ஏதோ ஒன்று வந்து ஆர்டர் பண்ண போகிறோம், இப்போ நம்ம வந்து புக்கே ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே காமனான ஒரு சில டவுட்லாம் வந்து இருக்கும். ஸோ வந்து இப்போ இந்த புக்கான சாம்பிள் பிடிஎஃப் வந்து எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இந்த புக்கோட ப்ரைஸிங் என்ன, ஸோ வந்து புக்கை நாங்கள் ஆர்டர் பண்ணி எத்தனை நாளில் வந்து வரும், உங்களை ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களோட மெயில் ஐடி என்ன, வாட்ஸ்அப் நம்பர் என்ன. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஏக்யூவாக வச்சுருப்பாங்க, அப்படி தானே. ஸோ வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ஓகே, இப்போ ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஹெச்ஐவி, ஹியூமன் இம்யூனோடிஃபென்சி வைரஸ். ஸோ எல்லாம் ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படிம்பாங்க. ஹெச்டிஎம்எல், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். ஐடி, நம்ம ஐடி கார்டு அப்படிமோ, ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, அதான் ஐடி கார்டு. ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட். ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நாசா, நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். பின்கோடு அப்படிமோ, ஸோ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், நமக்கு மட்டும் பர்சனலாக தெரிஞ்சது, அதான் பின்கோடு, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அடுத்தது ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சிம் கார்டு, சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மோடியூல். எஸ்எம்எஸ், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். யூஆர்எல், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூஎஸ்பி, யூனிவர்சல் சீரியல் பஸ். ஒய்ஃபை, ஒயர்லெஸ் ஃபெசிலிட்டி. அடுத்து சிஇஓ, இப்போ வந்து பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா பேசிக்காக அந்த 3 பேர் வந்து இருப்பாங்க, அப்படி தானே. சிஇஓ, சிஎஃப்ஓ, சிஓஓ. சிஇஓ அப்படிங்கிறது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஎஃப்ஓ அப்படின்னா சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர், சிஓஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். ஹச்ஆர் வந்து இருப்பாங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ். எம்பிஏ,
மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஹெச்டி, டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. ஸோ நம்ம வந்து இந்த ஆர்ஐபி யாராவது வந்து இறந்தாலும் நம்ம வந்து ரெஸ்ட் இன் பீஸ் ஆர்ஐபி அப்படிமோ ரெஸ்ட் இன் பீஸ். சிசிடிவி, க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன், பிடிஎஃப், போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு, பிஆர்பி, பி ரைட் பேக். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக், அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுறதை விட நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டைமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சேவ் ஆகும். நம்ம அதனால தான் டெய்லி டாஸ்க்கை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெய்லி டாஸ்க்கை ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ கிராமர்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் வைஸாக டென்ஸு, இப்போ வந்து கண்கார்டு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட வந்து டீச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். ஆல்ரெடி எல்லா போயம் ப்ரோஸும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் வந்து பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.